அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சியால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்கிறார். அதே போல் 7ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். திருமணம், குழந்தை பாக்கியம், பணவரவு என அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது. நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சனி பயிற்சி பலன் மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைவார். அஷ்டம குருவால் பல்வேறு கஷ்டங்கள், துன்பங்களால் தவித்து வந்தவர்களுக்கு பல்வேறு உடல் நலன்களை கெடுத்து ஏற்றமடைய செய்வாங்க சனி பகவான். நீங்கள் செய்யும் நல்லது கெட்டது என அனைத்து கர்மங்களுக்கும் ஏற்ற அனைத்து பலன்களும் அள்ளி தருவார். சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார். அதாவது நீங்கள் பிஸியாக இருந்தாலுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுடைய கணக்கை தீர்ப்பவர் சனி பகவான் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் சனி பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் பல்வேறு நல்ல பலன்களை கிடைக்க பெற்றாலுமே பல விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. தனுசு ராசியை பொறுத்தவரை ஏழரை சனி முடிந்துவிட்டது. ஆனால் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிறது. 4ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்கிறார். 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வந்து அமர்கிறார். ஏழரை சனியின் வந்த பாதிப்புகள் பாதி அர்த்தாஷ்டம சனியில் வரும். இதனால் சனி பகவான் குருவின் வீட்டில் வந்து அமர்கிறார். ஏழரை சனியினால் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக குரு பார்ப்பதால் நிலம், வீடு போன்றவற்றை விற்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உண்டாகலாம். வீட்டில் சங்கடங்கள் தீரும். பண தட்டுப்பாடுகள் நீங்கும். லாபம் பெருகக்கூடியதாக இருக்குது. ராசி லக்னத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு சனி அமர்வதால் தைரியம் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. எது வந்தாலுமே பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் பிறக்கும். திருமண பாக்கியம், குழந்தை செல்வம் உண்டாகலாம். குடும்பமும் வளர்ச்சியும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் குலதெய்வ வழிபாடு என உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. லாபஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகலாம். பணவரவு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அலுவலக வேலைகளில் உங்களுக்கு அழுத்தம் அதிகரிக்கலாம். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் பெருமான மனதார வழிபட்டு வருவதனால சிறு நெருக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்க தாயின் உடல்நலத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். பொதுவா விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு மனதில் உள்ள கடவுளாக நீங்க மற்றவர் மீது திணிக்காமல் சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ராசி அதிபதி உங்களுக்கு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையில கவனமாக மகிழ்ச்சியான நிலை நிலவும். தொழில்துறையில வியாபாரிகள் சிறப்பான வளர்ச்சி பெறுவதுடன் சமூக மதிப்பு பெறுவாங்க. உத்தியோகர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்று திறமையாக செயல்படுவாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் தனி திறமைகளை வெளிக்காட்டி பரிசு பெறுவாங்க. உடல்நலனை பொறுத்தவரை மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். அம்மன் கோவில்களில் அன்னதானத்தில் பங்கேற்றாலும் கோவிலில் சுத்தம் செய்யும் கைகரியம் செய்வதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாகும். சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம், 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்களாக இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், சனி. அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானத்தில் ராகு, கலஸ்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் லாபஸ்தானம் பலம் பெறுவதால் எந்த காரியத்தை செய்தாலுமே லாபம் ஏற்படும். பண வரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் சோர்வு நீங்கக்கூடியதாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. நண்பர்கள், உறவினர்களுடன் மன வருத்தம் நீங்கு சுப உறவுகள் உண்டாகலாம். பயணங்கள் செல்ல நேரிடலாம். கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகக்கூடியதாகவும் வேலைப்பளு கூடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பம் உண்டாகலாம்.
கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு. சேமிப்புகளில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசியில் பிறந்த நட்சத்திரங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி அனைத்துமே சிறப்பானதாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய உங்களுடைய கனவு நிறைவேறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்கள் உங்களுடைய திறமைமிக்க செயல்பாடுகள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடியதாகும். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு உங்களுக்கு தாமதமாகலாம். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு. நல்ல ஒரு குரு வாக்கியப்பற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். எடுத்துக்கொண்ட காரியங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த தாமதங்கள் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய உழைப்பு அதிகமாகி போதியமான ஊதியம் உங்களுக்கு கிடைக்காது. எனவே கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உருவாகலாம். மன வருத்தத்துடன் உங்களுடைய குடும்பத்தை பிரிந்து சென்றவர்கள் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியங்கள் சாதகமான போக்கு காணப்படக்கூடியதாகும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. எடுத்த வேலையை நன்றாக முடிக்க நீங்கள் பாடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் தூர தேசத்தில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர தாமதமாகலாம். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் ஒத்தி போடுவது நல்லது. சிலருக்கு பண வருமானம் நல்ல ஒரு பலன்களையும் நல்ல ஒரு கருத்துக்களையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஞானத்தன்மை அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இளைஞர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கலாம். வியாபாரத்தின் விரிவாக்க திட்டங்கள் தள்ளி போடுவது மற்றும் எதிர்பார்த்ததை விடவும் உங்களுடைய தலைமைக்கு தன வரவுகள் கைகூடி வரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.